தென்னாடுடைய பெரியவா போற்றி, பெரியவா போற்றி, பெரியவா என் நாட்டவர்க்கும் இறைவா போற்றி, இறைவா போற்றி, இறைவா சர்வஜா சர்வவியாபிமா பெரியவா சரணம், மகா பெரியவா சரணம். சர்வஜா சர்வவியாபிமா பெரியவா சரணம். மாய பிறப்பருக்கும் மகா பெரியவா போற்றி, மாய பிறப்பருக்கும் மகா பெரியவா போற்றி. அபாரகண சிந்தம் ஞானதம் சாத்திரப்படும் ஸ்ரீ சந்திரசேகர குரும் பிரணாமம் தரணும். கலியுதேவம் காஞ்சிமான் யூடியூப் சேனல் பிரத்யேகமாக மகாபெரிட பக்தர்களுக்கு ஏற்பட்டு கொண்டிருக்கும் அனுபவங்களே, சத்தியமான அனுபவங்களே, ஒவ்வொரு நாளும் ஒரு அனுபவம், நீங்கள் கேட்காத அனுபவங்களை சொல்கிறதுக்கான சேனல் இது ஒன்று தான். இன்னைக்கு அனுபவத்தோட தலைப்பு முதல்ல தாயார் அப்புறம்தான் எனக்கு. முதல்ல தாயார் அப்புறம்தான் எனக்கு. இந்த சேனல் எதுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா பண்ணுங்கள், உங்களுக்கு பாகியம் இருந்தால் தனவே பாருங்கள். இந்த சேனலில் தான் இந்த மாதிரி தலைப்பை முதல்ல ஆரம்பித்தோம். அதுக்கான டிஸ்கிரிப்ஷன் நம்ம ஒரு சேனலில் மட்டுமே தான் தரோம், என்ன பேசுகிறோங்கிறத. அப்படின்னா பெரியவா தானே பண்ணுறா, பெரியவா இதை தடுக்கணும்னா தடுத்துருவா. நான் பொய் சொல்கிறேன்னா பெரியவா தடுத்துருவா. அதனால சத்தியமான அனுபவங்களை மட்டும்தான் நான் சொல்கிறேன். அந்த நம்பிக்கை எனக்கு இருக்குது பெரியவா மேலே. இது சேலம் ரவிமாமா சொன்ன ஒரு அனுபவம். அவருக்கு தான் நம்ம என்னோட கிருதஜ்ஞை தெரிவிச்சுக்கிறேன் இது மூலமாக. மகாபெரி கும்பகோணம் மடத்தில் இருந்தபோது நடந்த சம்பவம். அங்கே பக்கத்துலேயே இருந்த மஞ்சக்குடி ராஜகோபால ஐயர் அப்படிங்கிறவர், ராஜகோபால சாஸ்திரிகள்னு சொல்லுவா, சர்மா. அவர் உபன்யாசங்கள்லாம் பண்ணுவார். மடத்துக்கு வாத்தியார் வேறு. அவர் போய் நிறைய இடங்களில் ராமாயணம், மகாபாரதம், இதிகாச புராணங்கள் இதை பற்றியெல்லாம் நிறைய விஷயங்கள் தெரிஞ்சவர், படித்தவர், எல்லாம் பண்ணுவார். நிறைய பெரியவா சொல்லக்கூடிய ஒரு சிசுஷை எல்லாத்தையும் அப்பப்போ பண்ணுறவர் தான் அவர். ஆனால் அவர் இவ்வளவு இது பண்ணுறார், புராண கதைகள்லாம் சொல்கிறார். இந்த கதை சொல்கிறவா அதுபடியே நடக்கிறாளா? இப்போ என்னுடைய கதையே எடுத்துப்போம். கதையில் சொல்கிற மாதிரி நடக்கிறேன்னா, நடக்கலைன்னா போச்சு, அவ்வளோதான், பெரியவா தூக்கி போட்டுருவா. அந்த மாதிரி தெரிகிற வரைக்கும் தான் அதை நம்மளுக்கு அப்படி தப்பு பண்ணிட்டு இருப்போம். ஆனால் பெரியவா மேலே பக்தி வந்துடுத்துன்னா சொல்கிறத செஞ்சே ஆகணுமே, அதனால தான். அதனால் அப்பேற்பட்டவர் என்ன பண்ணார், அவர் சொல்லுவார், தாயார் ஸ்தானம்ன்றது எப்பேற்பட்டது, தாயார்னா இப்படி போஷிக்கணும், இப்படி மதிக்கணும்லாம் சொல்லுவார். ஆனால் அவருடைய உண்மையானது தாயார், அவர் மஞ்சக்குடி ராஜகோபால ஐயரோட தாயார் கூட இருக்கா, அவன் மடி பண்ணிட்டு இருக்கா. ஆத்துக்கார் போயாச்சு. அதான் மஞ்சக்குடி ராஜகோபால ஐயரோட அப்பா காலமான பிறகு அவன் அம்மா மடி பண்ணிட்டு அந்த மடிக்கான இது கொண்டு அப்படி தானே இருப்பாள். ஸோ இப்போ சுமங்கல் இல்லை இப்போ அவள். அதனால் அம்மாவுக்கு இவர் உத்தர் தான் பார்த்துக்கணுமே, அம்மாவுக்கு சுஷ்ரூஷா பண்ணணும், எல்லாம் பண்ணணும். ஆனால் அம்மா கிட்ட உனக்கு இது வேணுமா அது வேணுமா, இவர் நிறைய உபன்யாசங்களுக்கு வருவார். ஆனால் போகிற நேரத்தில் பெரியவா இவர் சாஸ்திரிகள் கேட்டு போனோமே, அம்மாவுக்கு இது வேணுமா அது வேணுமான்னு, அம்மாவுக்கு ஏதாவது மருந்து வாங்கி கொடுக்கணுன்னா அதுக்கான ஏற்பாடு பண்ணிட்டு போகணும். அது மாதிரி அம்மாவை கவனிச்சுக்கணும், என்னவோ அம்மா தான் முதல் அப்படின்னு இப்படி போயிட்டு இருக்கோம். ஆனால் அம்மாவை பிடிக்காதுன்னெலாம் கிடையாது, அம்மாவை அவர் தானே கூடயே வச்சுட்டு இருக்கார். ஆனால் இந்த விஷயத்தில் மஞ்சக்குடி ராஜகோபால ஐயர் மிஸ் பண்ணுறாருன்னு நம்மளுக்கு தெரியாமல் இருக்கலாம். ஆனால் பெரியவா அப்படிங்கிற பரமேஸ்வரனுக்கு தெரியுமே. ஆனால் என்ன பண்ணார், ஒரு நாள் இதை பெரியவா அப்படிங்கிற பரமேஸ்வரன் நம்மளுக்கு உணர்த்தணும்னு முடிவு பண்ணினா அதை பெரியவா தான் பார்த்துப்பா, பரமேஸ்வரனால் தான் அது முடியும். அவர் என்ன பண்ணால், மஞ்சக்குடி ராஜகோபால ஐயர் அவர் அம்மாவோட தாயாரோட பெரியவாளை தரிசனம் பண்ண அம்மாவை கூட்டின்னு வந்தார். அம்மா கொஞ்சம் பின்னாடி நிற்கிறார், இவர் கொஞ்சம் முன்னாடி நிற்கிறார். பெரியவா இவர் கிட்ட போய் நின்ற உடனே நமஸ்காரம் பண்ண ஆரம்பிப்பாட ட்ரை பண்ணுவான். கீழே சாசம் பெரியவா அப்படின்ட்டாக்கே அப்படின்னாரு. அப்படி அங்கே கையை பார்த்தா எங்கன்னா அம்மா அங்கே நிற்கிறா. அம்மாவை எப்படி 2 பேரும் நின்றா. பெரியவா சொன்னால் தாயாருக்கு முதல்ல நமஸ்காரம் பண்ணுனார். அவர் கொஞ்சம் யோசிச்சார். பெரியவா இருக்க ஒரு சன்னதி அங்கே போய் மற்ற பேருக்கு பண்ணுறதான்னு, பெரியவா தாயாருக்கு பண்ணு அப்படின்னு 2வது தடவை கொஞ்சம் ஸ்ட்ரிக்டாக சொன்னார். அந்த இடத்துல எல்லாரும் முன்னிலையிலும் அம்மா நிற்கிறா,
மடி பண்ணிட்டு அவருடைய மஞ்சக்குடி ராஜகோபால ஐயர் அவருக்கு முன்னாடி இவர் சாஷ்டாங்கமாக நமஸ்காரம் பண்ணார். அபிவாதி எல்லாம் சொல்லி எல்லாம் பண்ணார். அவர் பண்ணி முடித்தோடனே பெரியவா வந்து கிளம்பு அப்படின்னு சொல்லி அமுச்சு விட்டார். ஆனால் அதுக்கப்புறம் அவர் தெரியாது அவருக்கு. அவர் போகும்போதே அந்த ஒரு செகண்ட்லேயே பெரியவா புத்தி கொடுக்கணும்னு ஒரு செகண்ட்லேயே கொடுப்பார். அந்த ஒரு செகண்டில் எடுக்கணுன்னா எடுத்துருவார். பரமேஸ்வரனுக்கு மிஞ்சி என்ன உண்டு. அதுக்கப்புறம் அந்த மஞ்சக்குடி ராஜகோபால ஐயர் ராஜகோபால சாஸ்திரிகளுக்கு எவ்வளோ உபன்யாசம் பண்ணுறோம், எவ்வளோ நம்ம புராணங்கள்லேருந்து இதிகாசங்கள்லேருந்து எவ்வளோ விஷயங்கள், தாயாருக்கு எவ்வளோ சிறப்பு, எப்படி நம்ம தாயாரை போஷிக்கணும்லாம் சொல்கிறோம். ஆனால் நம்ம தாயாருக்கு மதிக்காமல் இல்லை. ஆனால் சிசுஷை அது மாதிரி பண்ணலையே. நம்ம போகிற இந்த வேலையை தான், நல்ல வேலையை தான் பண்ணுறோம். இருந்தால் கூட அம்மா தானே முக்கியம். அம்மாவுக்கு அது பண்ணலையேன்றது அதுக்கு உரைச்சிருக்கு அன்றைக்கி. அதிலிருந்து அம்மா ஆயுசு முடிகிற வரைக்கும் அம்மாவை அப்படி கவனிச்சுட்டாராம் சொல்கிறார் சேலம் ரவி மாமா சொல்கிறார். அதெல்லாம் புஸ்தகத்தில் பார்த்துட்டு தான் சொல்கிறார். அந்த இவர் மஞ்சக்கடி சாஸ்திரிகள் வந்து அம்மாவுக்கு அப்படி ஒரு ஒத்தாசை பண்ணியிருக்காராம். ஒன்று விடாமல் அம்மா கூடியே இருந்த எல்லா வேலையும் பண்ணியிருக்கார். அம்மாவை அப்படி பார்த்துட்டுருக்கார். அந்த அவள் அம்மாவுக்கு அவள் அம்மா மனசில் இருக்கக்கூடியது என்னதுன்றது பரமேஸ்வரனுக்கு தெரிஞ்சிருக்குமே. அதனால தான் இதை பண்ணியிருப்பார். புராணங்களில் இதிகாசங்களில் என்ன சொல்லியிருந்தாலும் பெரியவா அப்படிங்கிற பரமேஸ்வரனுக்கு என்னன்றது தெரியுமே. எல்லாமே அவர் மூலமாக, பெரியவா அப்படி பரமேஸ்வரன் மூலமாக தானே இதெல்லாம் வந்திருக்கு. இந்த இதிகாச புராணங்கள் எல்லாம் அவருக்கு மீறி ஒன்றும் இல்லை. ஆனால் பெரியவா வந்து அதை புரிஞ்சுட்டுருப்பான். மேபி நான் இது எனக்கு தோன்றது அப்படி ஒரு வேலை இருக்கலாம். அம்மாவுக்கு மனசில் ஒரு குறை கூட இருந்திருக்கலாம் சின்னதாக. நம்ம பிள்ளை இப்படிலாம் எல்லா இடம் பண்ணுறான். ஆனால் நம்மளுக்கு இன்றைக்கா ஒரு நாள் நினச்சிருக்கலாமே, இன்றைக்கி நம்மளே சமைச்சு இன்றைக்கி அவன் பண்ணாமல் போயிட்டானே, ஏதோ அவசரத்தில் போயிருக்கலாம். நான் அதெல்லாம் நினைக்கிறது நானே, அது உண்மையை ஒத்துக்கிறேன். அப்போ பண்ணியிருக்கலாமே, அவன் மனசில் நினச்சிட்டு இருக்கலாமே. எந்த சுவாமியை அந்த மஞ்சக்குடி ராஜகோபால ஐயரோட அம்மா நினச்சிட்டாலோ தாயார், அந்த கடவுள் வந்து பெரியவா தானே. இப்போ பெரியவாளுக்கு தெரியாமல் இருக்காது. அந்த மாதிரி கூட இருந்திருக்கலாம், என்னன்னு தெரியாது. ஆனால் இந்த ரகசியம் வந்து தேவ ரகசியம், பரமேஸ்வர ரகசியம் பரமேஸ்வரனுக்கு மட்டுமே தானே தெரியும். ஆனால் இதை கூப்பிட்டு இந்த மாதிரி பெரியவா பண்ண வச்சதுலேருந்து அவருக்கு புரிஞ்சுடுத்து தாயார் தான் முக்கியம். முதல்ல தாயார் இருக்கா, அப்புறம் தான் நான். அதுக்கப்புறம் அது முடிஞ்ச உடனே 2 பேரையும் நமஸ்காரம் பண்ண சொல்லியிருக்கார். 2 பேரும் பெரியவாளுக்கு நமஸ்காரம் பண்ணியிருக்காரு. அவனை முடிஞ்சு போச்சு. அப்போ தாயாருக்கு தான் முக்கியம்னு சொன்னதை அவர் புரிஞ்சுட்டார். அதுக்கப்புறம் எல்லா சுஷ்ஷையும் அவர் பண்ண ஆரம்பித்தாராம். விடாமல் பண்ணார். இப்போ இன்னும் கொஞ்சம் கவனமாகவே பண்ணார். தாயாருடைய கடைசி உயிர் பிரியிற வரைக்கும் கூட அவர் மஞ்சக்குடி ராஜகோபால சர்மா கூடவே இருந்து எல்லாத்தையும் பண்ணியிருக்கா. அப்படின்னா பெரியவா அப்படிங்கிற பரமேஸ்வரன் கொடுத்த இதுதானே இது புத்தி. அதனால் அது நல்லாவே நடந்தது. ஜெய் ஜெய்சங்கர் ஹரிசங்கர் மகாபெரிய பாதமேஸ்வரன்.